நம்ம ஊர்ல குளத்தை பார்த்திருப்போம், கரெக்ட் தானே? குளத்தை பார்த்திருப்போம். ஆறு பார்த்திருக்கியா? காவிரி ஆறு போய் பார்த்திருக்கியா? இந்த குளத்துக்கு ஆத்துக்கு என்ன வித்தியாசம்? ஆறு நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும், குளத்துல தண்ணி தேங்கி நின்றுகிட்டே இருக்கும், காலப்போக்குல வந்துட்டு வத்தி போயிடும். இது நம்ம வாழ்க்கைக்கான உதாரணம். எப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. நீ குளமா இருந்த அப்படின்னா உன் நாலேஜ் எல்லாம் ஒரே இடத்துலதான் இருக்கும். பக்கத்துல இருக்க உன் நாலேஜை யூஸ் பண்ணிக்குவான், உன்னோட அறிவை பயன்படுத்திக்குவான் அவன் முன்னேறதுக்கு. காலப்போக்குல உன் அறிவு குன்றி போயிடும். கடைசியா பார்த்தா வறண்ட நிலமாயிருவ. சரியா பயன்படுத்தலைன்னா வறண்ட நிலமாயிருவ. ஆனா ஆறு அப்படியா? கிடையாது. தடுத்து நிறுத்தலாம், டேம் கட்டி தடுத்து நிறுத்தலாம். எந்த அளவுக்கு? டேம் ரொம்ப வரலும் தான். அதை விட அதிகமான தண்ணி வந்தது அப்படின்னா டேம் உடஞ்சு போயிருந்து தண்ணி அவங்களா நீக்கி விட்டுருவாங்க. உன்னோட சிந்தனைகள் அதிகமாகும் போது உன்னை தடுத்து நிறுத்துறதுக்கு யாருமே கிடையாது. புரியுதா? உன்னோட சிந்தனைகள் ஒரு எல்லையை தாண்டி போறப்ப உன்னை தடுத்து நிறுத்த யாருமே கிடையாது. இதையெல்லாம் தாண்டி காட்டாத்து வெள்ளம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? காட்டாத்து வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மலை மேல ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னா, குளத்துக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும், வடிவம் இருக்கும், அதுக்குள்ளதான் தண்ணி இருக்கும். ஆறு அப்படிங்கறது ஏற்கனவே வகுக்கப்பட்ட பாதை. ஆறுங்கிறது ஏற்கனவே வகுக்கப்பட்ட பாதை. இப்படித்தான் அந்த ஆறுல தண்ணி ஓடி ஆகணும் அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தர ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு பண்றதுதான் ஆத்துக்கான ஒரு அறிகுறி. சரியா? உன் வாழ்க்கையில வந்துட்டு நான் ஏபிஜே அப்துல் கலாம் சாரை வந்துட்டு ரோல் மாடலா வச்சுக்கிறேன் அப்படின்னா அவர் வாழ்ந்த அதே பாதையில நம்மளும் பயணிக்கிறது. கொஞ்சம் கூட ஒழுக்கம் நெறி தவறாமல் தான் எண்ணிய எண்ணங்களை ஈடேற்றும் வரையிலும் தொடர்ந்து உழைத்த மனிதன் ஏபிஜே அப்துல் கலாம் சார். சரியா? அது போல பல பேர் இருக்காங்க. சோ அந்த குறிக்கோளை அடையிற வரணும் அதே பாதையில நான் போனேன் அப்படின்னா நான் ஒரு ஆறு, காவிரியா இருக்கலாம், கங்கையா இருக்கலாம். ஆனா காட்டாற்று வெள்ளம் அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமானது. அதுக்குன்னு பாதையே கிடையாது. என் வாழ்க்கையில நான் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரே விஷயம் தான், எனக்கு முன்னாடி என்ன தடை கற்கள் வந்தாலும் அடிச்சு உருட்டிட்டு போயிடும். புரியுதா? காட்டாற்று வெள்ளத்துக்கிட்ட போய் யாருமே கையை நீட்டிக்கிட்டு நிக்க முடியாது. ஆத்துக்குள்ள வேணா ஓடுற தண்ணி அள்ளி குடிக்கலான்னு ஆசையில கிட்டத்துல போவாங்க. அந்த வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சா ஒரு பைய கிட்டத்துல வரமாட்டான். எப்ப அப்படின்னா நீ உன்னை உணர்ந்துக்கும் போது, நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உன்னை தடுக்க ஆளே கிடையாது. புரியுதா? எப்ப நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறப்பதான் பிரச்சனையே வருது. நான் எப்படி சார் எனக்குள்ள இருக்கிற திறமையை வெளிப்படுத்துறது இல்ல என்னன்னு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும் போதுதான் ஒரு பிரச்சனையே வருது. சரியா? இப்ப நான் அந்த எழுதின பேப்பரை காமிச்சேன் இல்லையா, எழுத சொன்னேன்ல உனக்கு பேப்பர், அதுல முத பக்கத்தை எடுத்துக்கோ. இப்ப உனக்குள்ள இருக்கிற நல்ல பழக்கங்களை எல்லாம் உன் மனசுக்குள்ள படிச்சுப்பாரு. நீ என்ன எழுதியிருக்கியோ, உனக்கு என்ன பழக்கம் நல்ல பழக்கம் இருக்குன்னு எழுதியிருக்கியோ அதை படிச்சுப்பாரு. படிச்சுட்டியா? படிச்சுட்டு மனசுக்குள்ள நிறுத்திக்க. விஜயகாந்த் யாரையாச்சு தெரியும்? ஆக்டர் விஜயகாந்த். சொல்லுடா, ஒன்னும் தைரியமா சொல்லு, பயப்படாத, அவரு நேர்ல வந்து அடிக்க மாட்டாங்க. சரியா? ஆக்டர் விஜயகாந்த் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நம்ம சொல்ற மாதிரி அப்துல் கலாம் சார் யார் யாருக்கு தெரியும்? நல்லா எல்லாத்துக்கும் நல்லா தெரியும்ல. பயான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை தெரியுமா? பயான் பேரை சொல்லு. பயான் யாருக்காச்சும் தெரியுமா? யாருக்கு தெரியாது? இந்தியாக்கே அவர் யாருன்னு தெரியாதான். சரியா? கடல்லயே மீன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவரை இந்தியாக்கே யாருன்னு தெரியாதான். 40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு அவர் பேரை வந்து உலகம் அறிய செய்து கொண்டிருக்கிறது. நீ தெரிஞ்சுக்கிட்ட இன்னைக்கு அந்த பேர் உனக்கு என்னன்னு தெரியும். ஏன் நான் அவரை சொன்னேன் அப்படின்னு நான் உனக்கு சொல்றேன். அசாம் மாநிலத்தை சேர்ந்த அவரு. சரியா? அசாம் வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு தீவிரவாதம் எல்லாம் நிறைந்த ஏரியா. அதுல வாழக்கூடிய ஒரு மனிதர் பயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்த அப்படின்னா இயற்பெயர் வந்து மொலாய் அப்படின்னு சொல்லக்கூடியது. மொலாய் சொல்லு. மொலாய் அப்படிங்கறது அவரோட இயற்பெயர். அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. அவங்க ஊருக்கு வெள்ளம் வந்துச்சான்.
வெள்ளம் வந்தப்ப பாத்தீங்கன்னா நிறைய பாம்பெல்லாம் வந்து கரை ஒதுங்கி இருக்கு. கரை ஒதுங்கினப்ப என்ன பண்ணினாரா அப்படின்னா, அவர் கூர்ந்து கவனிச்சிருக்காரு. அந்த பாம்பெல்லாம் ஒதுங்கிட்டு கொஞ்ச நாள் அதெல்லாம் செத்து அங்கங்க கிடந்திருக்கு. ஏன்டா இந்த பாம்பெல்லாம் செத்து போச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. விவசாயம் இல்ல, அவங்களுக்கு கவலை என்னன்னா இந்த மாதிரி உயிரினங்கள் எதுவும் அழியக்கூடாது அப்படிங்கிற. அப்படி பார்த்தப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல மரமே இல்ல, அதனால வந்துட்டு அந்த வெயில் தாங்காம எல்லா பாம்பும் செத்து போச்சாட்டிருக்கு. பாம்பு பள்ளி என்னென்ன கரை ஒதுங்குச்சோ எல்லாம் செத்து போச்சு அப்படின்ட்டு ஃபாரஸ்ட் ஆபீசரை போய் கான்டாக்ட் பண்ணிருக்காரு. இது மாதிரி எங்க ஊருக்கு நீங்க மரக்கண்ணெல்லாம் வச்சுட்டாங்க, நான் பராமரிக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த மண்ணு பார்த்து அப்படின்னா அந்த உவர்ப்பு மண்ணு சொல்லுவாங்களா, ஒண்ணுத்துக்கு ஆகாத மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்க எந்த மரமும் வச்சாலும் வராது, இந்த அளவுக்கு முயற்சி எல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஆனா அவரு பிறந்த மண்ணு, அவருக்கு அப்படி சாதாரணமா விட்டுற அவர்னால முடியல. கொஞ்சம் அறிவியல் பூர்வமா யோசிச்சாரு, மண்ணை மாத்தணும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த எருமெல்லாம் பாத்தீங்கன்னா ஊர்ந்துகிட்டே போச்சுன்னா எவ்வளவுதான் ஹார்டா இருந்தாலும் அது நடந்து போற மண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ஷைனிங்கா இருக்கும். கவனிச்சிருக்கியா? அப்படி மிருதுவா இருக்கும். எறும்ப வளர்க்க ஆரம்பிச்சாராம். என்னத்தை வளர்த்திருக்காரு மனுஷன்? எறும்ப வளர்க்க ஆரம்பிச்சாராம். அப்படியே வந்துட்டு பார்த்து அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியால வளர்ப்பாராம். அந்த மண்ணு வந்து சாஃப்ட் ஆனதுமே மூங்கில் கண்ணை நட்டு வைப்பாராம். அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நட்டு வச்சுட்டு இப்ப ஒரு 2004 இப்பதான் ரீசெண்டா தான் 2004 வந்துட்டு நம்ம ரோந்து கப்பல் அசாம் அந்த பகுதி நீர் பகுதியை ஒட்டி வந்துட்டு ரோந்து போயிருக்காங்க. அப்ப பார்த்தா இந்தியா மேப்லயே இல்லாத ஒரு பெரிய தீவு அங்க இருந்திருக்கு. நம்ம மேப்லயே இல்ல, ஆனா அந்த தீவு அங்க இருந்திருக்கு. என்னடா சம்பந்தமா? ஏன்னா வருஷம் வந்து கணக்கெடுப்பு எடுப்பாங்க, அல்லது வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்ப சென்செக்ஸ் எடுக்கிறப்ப நம்மளோட நிலப்பரப்பு என்ன எல்லாத்தையும் வந்துட்டு கணிக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தோட பேரும் அங்க இருக்கும். ஆனா அந்த தீவோட பேர் மட்டும் அங்க இல்ல. என்னடா சம்பந்தம் இல்லாம இருக்குன்னு உள்ள இறங்கி போய் பார்க்கும்போது இந்த ஒரு மனுஷன் மட்டும் உள்ள இருந்திருக்காரு. என்னன்னு விசாரிக்கும் போது பிளாஷ்பேக் சொல்லியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் நடக்கிற மாதிரி கொசுபதியை பொருத்தி விட்டு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இதெல்லாம் நடந்தது, இப்ப வந்துட்டு உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஆச்சரியப்பட்டு போனாங்களாம். ஏன் அப்படின்னா புலி, சிங்கம், யானை, கரடின்னு எல்லாமே அதுக்குள்ள குடியேறிச்சு. எப்ப அதெல்லாம் குடியேறும்? தனக்கான உணவு அங்க கிடைக்கணும், தனக்கான பாதுகாப்பு அங்க கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துலதான் இந்த உயிரினங்கள் எல்லாம் குடியேறும். அவர் உருவாக்குன அந்த ஃபாரஸ்டோட பரப்பளவு பாத்தீங்கன்னா 1360 ஏக்கர். எத்தனை ஏக்கர் இருக்குன்னா 1360 ஏக்கர். நம்மளுக்கு நல்லா தெரியும் ஒரு ஏக்கர்னா எவ்வளவு அப்படின்ட்டு. அப்ப 1360 ஏக்கர் எப்படி இருக்குன்னு பாரு. எல்லாமே அவரு நட்ட கண்ணு. 1360 ஏக்கரும் அவரு மட்டுமே நட்ட கண்ணு, எல்லாம் மூங்கில் கண்ணு. அந்த மண்ணுக்கு அதுதான் வந்திருக்கு, அதை நட்டு வச்சிருக்காரு. பின்னாடி இப்ப வந்துட்டு அந்த தீவுக்கு பேர் என்ன தீவு அப்படின்னா மொலாய் தீவு. இந்த பேர் நான் எங்க சொன்னேன்? அது அவரோட இயற்பெயர். சரியா? அது டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு நாளிதழ் இருக்கு இல்லையா, கேள்விப்பட்டிருப்ப. அவங்கதான் இதை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு அவருக்கு வந்துட்டு அந்த சமூக ஆர்வலர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டு நம்ம மொலாய் அப்படிங்கிறவர் அதை விட்டுட்டு போயிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட தீவே உருவாகி இருக்காது. சரியா? அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த சம்பவத்தை, அது எதிர்மறை சம்பவம், நடக்காது, இந்த இடத்துல எதுவும் விளையாது அப்படிங்கறது எதிர்மறை சம்பவம். ஆனா அதை வந்துட்டு நேர்மறையா மாத்தி காமிச்சு இன்னைக்கு வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்காரு. அதைத்தான் வந்துட்டு நம்ம சொல்றது. நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் அதை வந்துட்டு எப்ப நம்ம அழிச்சு ஒழிக்கிறோமோ அப்பதான் நம்ம அடுத்த படியை எடுத்து வைக்க முடியும். புரியுதா? இந்த கைலாஷ் சத்யார்த்தின்னு யாரையாச்சும் கேள்விப்பட்டிருக்கியா? கைலாஷ் சத்யார்த்தி நியூஸ் பேப்பர் படிக்கணும் நீ. சரியா? அந்த மனுஷன் வந்துட்டு குழந்தை தொழிலாளர்கள் அப்படிங்கிற அந்த இனத்தவே அழிச்சிடணும்னு தன்னோட வாழ்க்கையை வந்துட்டு அதுக்காகவே அர்ப்பணம் பண்ணிக்கிட்ட ஒரு மனுஷன். இப்ப நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க இந்த வருஷம். இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற பெரிய டிராபேக், நமக்குள்ள இருக்கிற எதிர்மறை சிந்தனைகள், அதுக்குள்ள நீ ஆட்பட்டுட்ட அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? முன்னாடி ரோலையும் உட்காந்துருக்கோம், பின்னாடி ரோலையும் உட்காந்துருக்கோம். அந்த பின்னாடி ரோல உட்காந்துருக்கவங்களுக்கு மட்டும்தான் முதுகு வலி எடுக்கும். கரெக்ட்? இப்ப என்ன அப்படின்னா நம்ம சொல்ல வந்ததுல அந்த தன் நம்பிக்கையை பத்தி சொல்லியாச்சு. எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கறது நம்ம கூட நிறைய பேர் சுத்திட்டு இருப்பான். தயவு செஞ்சு அவனோட கம்யூனிகேஷன் எல்லாம் பேர் பண்ணிடு, அதை ஸ்டாப் பண்ணிடு. என்ன சொல்றேன் அப்படின்னா, டேய் நம்ம இன்னைக்கு மேடம் கொடுத்த அசைன்மெண்ட் போய் ஹோம்ஒர்க்கை போய் வீட்டுல எழுதிடலாம், வீட்டு பாடத்தை எழுதலாம் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுவான். அதை எதுக்கு போய் எழுதிக்கிட்டு
சொல்லுவோமா? கண்டிப்பா சொல்லுவோம்ல. அது எதுக்கு போய் எழுதிக்கிட்டு அப்படி என்ன பண்ணிடுவாங்க? நம்ம கேட்கிற அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த எதிர்மறை சிந்தனை அப்படிங்கிறது. சரியா? எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப் எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கணும், நேர்மறையா தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படிங்கறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையில எதுக்காக வீட்டு பாடம் செய்யணும்? அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு ஆசிரியர் உனக்கு எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னை ஒரு வாழ்க்கையில இருந்து ஒரு படி முன்னேற்றி விடணும் அப்படிங்கறது தான். ஆனா அது யாருக்கும் சடார்னு புரிஞ்சிடாது. சரியா? சடார்னு யாருக்கும் புரிஞ்சிடாது. பட் புரியும் போது நீ அந்த காலகட்டத்தெல்லாம் தாண்டி போய் அன்னைக்கு அதெல்லாம் பண்ணிருந்தா இன்னைக்கு நல்லா இருந்திருப்போமோ அப்படின்னு யோசிப்ப. அந்த மாதிரி இடங்களுக்கு நீ போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இப்படி ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிருக்கு ப்ரோக்ராம். சரியா? இந்த எதிர்மறை அந்த சிந்தனைகள்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ஆட்கொண்டுகிட்டே இருக்கும். பரீட்சை எழுதி முடிச்சிருவேன், நல்லா தான் எழுதியிருப்பேன், உனக்கே தெரியும், ரொம்ப அருமையா பண்ணிருப்போம். ஆனாலும் ஒரு பயம் இருக்கும் மனசுக்குள்ள. பேப்பரை எப்படி திருத்துவாங்களோ தெரியலையே, பாஸ் ஆயிருவோமா இல்லையே தெரியலையே. அதுவும் பரீட்சை எழுதுறதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருக்கும் பாரு. எல்லாத்தையும் நல்லா படிச்சிருப்போம், ஆனா அந்த கொஸ்டின் பேப்பரை பாக்குற வரலும் கொஸ்டின் எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டா பரவாயில்ல, கொஸ்டின் கண்டிப்பா டஃபா தாண்டா வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சில பேர் உள்ள போவாங்க. அதுதான் அந்த எதிர்மறை சிந்தனை அப்படிங்கிறது. பரீட்சை எழுதும்போது ரிலாக்ஸா இருக்க பழகிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்பதான் நம்மளால எதையும் சாதிக்க முடியும். ஒரு மனுஷனோட வாழ்க்கை வரலாறு அந்த என்ன சொல்றது, நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம பிறக்கிறோம், ஒரு 5 வயசு வரலும் வந்துட்டு எதை பத்தியும் கவலை இல்லாம நல்லா ஜாலியா சுத்திக்கிட்டு விளையாடுவோம். அந்த 5வது வயசு ஆயிடுச்சு அப்படின்னா 1வது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள உள்ள போயிட்டோம் அப்படின்னா எழுத்து கைய பிடிச்சு ஆனா அப்படின்ட்டு ஒரு ஆசிரியர் சொல்லி தருவாங்க. சரியா? ஆனா இப்படித்தாண்டா போடணும் அப்படின்ட்டு சொல்லி தருவாங்க. அந்த ஆனா படிப்படியா வளர்ந்து ஆவணாவா மாறும், ஈயாவா மாறும், அப்படியே படிச்சு அப்படியே போயிட்டே இருக்கும். 10வது வந்துடும். 10வது பார்த்தா இந்த ஆனாவனாவல்ல ஒரு போர்வையா சேர்த்து ஒரு பெரிய பேசேஜ் எழுத சொல்லுவாங்க. சரியா? 1வதுல எனக்கு சொல்லி தந்தது வெறும் ஆனாதான். ஆனா 10வதுல என்ன சொல்றாங்க, எனக்கு கத்து கொடுத்த ஆனாவனது காங்காச்சாலது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய பாடமா வச்சு எழுது அப்படிம்பாங்க. அதெல்லாம் சரி, ஏதோ கஷ்டப்பட்டு எழுதிடலான்னு வச்சுக்க. அப்ப நம்மளுக்கு வர்ற அந்த இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு பாத்தியா, என்ன அப்படின்னா உனக்கு ஒரு தெளிவான சிந்தனையே இருக்காது. முதல்ல 10வது போறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் நமக்கு என்ன அப்படிங்கறது தெளிவான சிந்தனையே இல்லாதப்பதான் நம்மளுக்கு பிரச்சனை வர ஆரம்பிக்கும். என்ன அந்த தெளிவான சிந்தனை அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ளேயே ஒரு உந்துவேகம் அப்படின்னு இருக்கும், நம்ம என்னவா ஆகணும் அப்படிங்கறது இருக்கும். சரியா? இதுல எத்தனை பேர் விவசாய குடும்பத்தில இருந்து வர்ற? நம்ம சுற்று வட்டாரத்துல இருந்து விவசாய குடும்பம் அதிகமா இருக்கும் இல்ல? மெஜாரிட்டி. ஓகே, கையை கீழே போடுமா. அந்த விவசாய குடும்பத்துல இருக்க பேரண்ட்ஸ் படுற கஷ்டம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். கரெக்ட்? உங்க அப்பா அம்மா படுற கஷ்டம் உனக்கு தெரியுமா தெரியாதா? அவங்க காலையில எந்திரிச்சு மழையே பேஞ்சிருக்காது. சரியா? மழையே பேஞ்சிருக்காது. அன்னைக்கு அந்த வானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த மழை எப்ப பெய்யும், என் மண்ணு எப்படி ஈரமாகும், நான் என்ன பயிர் பண்ண முடியும், இந்த பயிரை எப்படி அறுவடை பண்ண முடியும், அந்த அறுவடை பண்ண பயிரை வச்சுதான் காசு சம்பாதிக்கணும், என் பையனுக்கு சாப்பாடு போடணும், படிக்க வைக்கணும். இந்த எண்ணங்கள் உங்க அப்பா மனசுல இருக்குமா இருக்காதா? சரிதானே நான் சொல்றது? உங்க அப்பா அம்மாவை எத்தனை பேர் உண்மையாலுமே மதிப்ப சொல்லு. பக்கத்துல இருக்க கை தூக்கிட்டானே நம்மளும் கை தூக்கணும், தயவு செஞ்சு யாரும் தூக்காத. சரியா? உண்மையாலுமே காலையில எந்திரிச்சுமே உங்க அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிடுறவங்க எத்தனை பேர் இருப்ப? பரவாயில்ல, ஒரு மாணிக்கம் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா நிஜமா கை தட்டலாம். சரியா? இதான் நான் சொல்றது. இதான் நான் இப்ப சொல்ல வந்துட்டு இருக்கேன். நம்ம கிட்ட இல்லாத ஒரு நல்ல பழக்கம் அடுத்தவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா அதை கத்துக்கணும். நம்ம கிட்ட இல்லாத ஒரு நல்ல பழக்கம் அடுத்தவங்க கிட்ட இருக்குன்னா கத்துக்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், நீ எழுதுன நல்ல பக்கத்தை வேணா அடுத்தவன் பார்த்துட்டு போறான். நல்ல பழக்கத்தை உனக்கு ஏதாச்சும் கெட்ட பழக்கம் இருந்தா மட்டும் மறைச்சு வச்சு எழுதுன்னு சொன்னதுக்கு ரீசனே அதுதான். நல்ல பழக்கத்தை அடுத்தவங்க கத்துக்கிட்டோம், தப்பே கிடையாது. சரியா? இதுல ஏன் நான் பேரண்ட்ஸ பத்தி பேச வந்தேன்னா, யாரு ஒருத்தர் உண்மையாலுமே உன் பெற்றோர்கள் படுற கஷ்டத்தை உள்ளார்ந்து உணர்ந்திருக்கியோ, எங்க அம்மா வந்துட்டு ஆஸ்துமா பேஷண்ட்,
ஆர் அதர்வைஸ் வந்துட்டு அவங்களால உடம்பு ஒண்ணுமே முடியாது. எனக்காக காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. என்னால 7 மணிக்கு முன்னாடி எந்திரிக்க முடியாது. இருந்தாலும் என் பையன் தூங்கிட்டு இல்ல பொண்ணு தூங்கிட்டுன்னு 7 மணி வரலும் தூங்க விட்டுட்டு அதுக்கு முன்னாடியே சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு கண்ணா எந்திரிடான்னு உனக்கு டீ போட்டு கொடுத்தா நான் இன்னொரு 1/2 மணி நேரம் தூங்கிக்கிறேன். கண்டிப்பா சொல்றவங்க சில பேர் இருக்கத்தான் செய்வோம். நானும் அப்படித்தான் ஆரம்ப கட்டத்துல. சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போன போது அப்படின்ட்டு அவங்களும் 7:30 வரை தூங்க விட்டுருவாங்க. ஏன்னா தாய்ப்பாசம் அது வந்துட்டு ஒரு எல்லையே இல்லாதது. கெட்டவனா இருந்தால் என் பையன் எனக்கு நல்லவன் நினைக்கிறவங்க தான் அந்த தாய். சரியா? அப்படி இருக்கையில என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த 7:30 தாண்டிரும். நீ எந்திரிச்சு கிளம்புறதுக்கு அப்படியே கஷ்டப்பட்டு கிளம்புவேன். உன்னை அனுப்பிச்சிட்டு அப்பாவை வந்துட்டு வேலைக்கு அனுப்பணும். அதுக்கு ரெடி பண்ணி அவங்க அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் வீட்டு வேலை வரிசை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா சாயந்தரமா வந்துட்டு நீ வீட்டுக்கு வந்ததுமே வந்து பையன் வெறும் வயிற்றுல இருப்பானே பசியோட இருப்பானேன்னு ஏதாச்சும் செஞ்சு வைக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு என்ன சொல்றது நல்ல வாய்க்கு ருசியா சாப்பாடு இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு போனேன் அப்படின்னா அவங்களால முடிஞ்சதுல அன்னைக்கு ஏதோ சிறு குறை வந்துருச்சுன்னா அந்த சாப்பாட்டை குறை சொல்றது இது எல்லாமே நம்மளுக்கு பரவலா இருக்கக்கூடிய விஷயங்கள். நான் ஏன் உங்க அப்பா அம்மா மதிப்பியா நான் கேட்டேன் அப்படின்னா சில பேருக்கு எனக்கு பக்கத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன். இது உன் மனசுக்குள்ள இருந்தா தயவு செஞ்சு அதை அகற்றிக்கு. என்னோட நண்பன் அவனோட தம்பி ஒரு பையன் வந்துட்டு 7வது படிக்கிறான். அந்த பையன் அவங்க ஸ்கூல்ல வந்துட்டு உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா பேரை சொல்லிட்டான். சரியா? கணேசன் அப்படிங்கறது அவங்க அப்பா பேரு சொல்லியாச்சு. அவங்க அம்மா பேரை கேட்டப்ப அவங்க அம்மா பேரை அவன் சொல்லலையாம். சரியா? அவங்க அம்மா பேரை அவன் சொல்லலையாம். அதுக்கு பதிலா வேற ஒரு பேரை சொல்லியிருக்கான். அவங்க அம்மா பேர் என்ன அப்படின்னா கண்ணாத்தாள் அப்படிங்கிறது. அவங்க அம்மா பேரை அந்த ரெஜிஸ்டர்ல எழுதாம வேற ஏதோ பேர் சொன்னானா. அது என்ன பேருன்னு அவன் என்கிட்ட சொல்லல. ஆனா அவங்க அம்மா பேரு கண்ணாத்தாள். அந்த மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு வக்கரம் இருந்திருக்கும் யோசியா. ஏன் அப்படின்னா அவங்க அம்மா படிக்கலையாம். அவங்க அம்மா பேர் சொல்றதுக்கு நல்லா இல்லையாம். இந்த சிந்தனைகள் ஒரு மனுஷனை எப்படி வாழ்க்கையில தூக்கி விடும் நினைக்கிற? உன்னை கஷ்டப்பட்டு பெற்று அதை வளர்த்து எடுக்கிற வரல அவங்களுக்கு தெரிஞ்ச அருமை. உனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்துட்டு நாலேஜ் அதாவது அந்த அறிவு வந்துருச்சுன்னா உங்க அம்மா பேர் உனக்கு பிடிக்காம போயிடும். உங்க அம்மா உனக்கு பிடிக்காம போயிடும். அவங்க பட்ட கஷ்டம் உனக்கு தெரியாம போயிடும். அவங்க உனக்கு தர்ற இந்த கல்வினா என்னன்னே தெரியாம போயிடும். இது எல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னாடி போக முடியும். அதுக்கப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் இப்படியேதான் சொன்னான். என்ன பேர் இது? கண்ணாத்தாள் அப்படின்னு. அவனுக்கு அதுக்கப்புறம் புரிய வச்சு அவனால ஏத்துக்க முடியல. இந்த மனநிலை தான் எதிர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொண்டே இருக்கு. புரியுதா? நீ வெளிப்படையா சொல்ல வேண்டாம். உன் மனசுக்குள்ள நீ கேட்டுக்கோ, நான் சொன்ன எண்ணங்கள் எத்தனை பேத்துக்கு இருக்கு அப்படின்னு. பள்ளிக்கூடத்துக்கு உங்க அப்பாவை கூட்டிட்டு வா அப்படின்னா கூட்டிட்டு வந்து உன் ஆசிரியர்கிட்ட தைரியமா அறிமுகப்படுத்துற மனநிலை உன்ட்ட எத்தனை பேத்துட்டு இருக்கும்? மனசுக்குள்ள நீ கேட்டு பார்த்துக்க. எனக்கு நீ சொல்ல வேண்டாம். கூட்டிட்டு வர்றேன். அவர் வந்து அழுக்கு வேஷ்டி தான் கட்டி இருப்பாரு அப்பா. விவசாயத்துல இருக்கவங்க வேற எப்படி என்ன கோட் சூட்டா போட்டு விவசாயம் பார்க்க முடியும்? குமைய முடியுமா அவனால? கோட் சூட்டை போட்டவனால முடியாது. அப்ப அழுக்கு வேஷ்டி தான் கட்டி இருப்பாங்க. ஏன் நீ மதிக்கல அப்படின்னு ஒரே காரணம் பார்த்த. நான் பொதுவா தான் சொல்றேன், உங்களை யாரையும் சொல்லல. அந்த மதிக்காத தன்மைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு எழுத்தறிவின்மை அப்படிங்கிற ஒரே விஷயம் தான். அவங்களுக்கு படிப்பு இல்ல. நாளைக்கு உன் பையன் ஒன்னு அப்படிதான்டா பாப்பான். நீ படிக்கல இல்ல ஒரு வாழ்க்கையில முன்னேறல அப்படின்னா நீ இன்னைக்கு என்ன உங்க அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தியோ அதுதான் நாளைக்கு உனக்கு வந்து சேரும். வாழ்க்கையில ஒரு உன்னத நிலை அடைய வேண்டும் என்றால் கல்வியறிவு மிகவும் அவசியம். அதை எப்படி நம்ம உணர்ந்துக்க போறோம் அப்படிங்கறத பெரிய தலைவலியே. ஒரு அருமையான கதை ஒண்ணு சொல்லுவாங்க. இங்க பறந்துட்டு இருக்க காக்கா உனக்கு கண்ணுல தெரியும், குருவி கண்ணுல தெரியும், கழுகையும் கண்ணுல பார்க்க முடியும். இந்த மூணு எங்கெங்க கூடு கட்டும்? காக்கா மரத்துல கட்டும், குருவி மரத்துல கட்டும், கழுகு மலை உச்சியில தான் கட்டுமா. மலை உச்சியில தான் கூண்டை கொண்டு போய் கட்டுமா. ஏன்னு தெரியுமா? இருக்காச்சு ஏன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கோ. காக்காவை பொறுத்தளவு பயம் ஜாஸ்தியா. சரியா? காக்கா குருவிக்கெல்லாம் பயம் ஜாஸ்தி.
ஓரளவுக்கு வந்துட்டு நம்மள மாதிரி மனுஷ பதருங்க கிட்ட இருந்து அந்த முட்டையை காப்பாத்தினா போதுட்டு மரத்துல கூடு கட்டுது. ஆனா கழுகு அப்படி கிடையாது. அதுக்கு நேர்மறை சிந்தனைகள் அதிகம், தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம். எந்த ஒரு பறவைனாலையும் அந்த உயரத்துக்கு பறக்க முடியாது. அதோட சிந்தனைகள் உயர பறந்து கொண்டிருக்கின்றது. சரியா? அதனால கொண்டு போய் அது உச்சியில கட்டுமா. அதோட வாழ்க்கை முறையை சொல்றேன், கொஞ்சம் கேட்டு பாரு. இந்த குஞ்சு பறிச்சதுமே என்ன பண்ணுமா, அது ரெக்க முளைக்கிற வரல அவங்க அம்மா பறவை வந்துட்டு ரொம்ப பொறுமையா இருக்குமா. அதுக்கு கொஞ்சம் ரெக்க முளைச்சிருச்சுன்னா அவங்க அப்பா பறவை கிட்ட அப்படி சைகை மட்டும் காமிச்சிருமா. சைகை காமிச்சதுமே என்ன பண்ணுமா, அவங்க அப்பா பறவை கீழே போயிருமா. இந்த தாய் பறவை என்ன பண்ணுமா, அந்த குட்டிய மெதுவா அப்படி உதச்சுக்கிட்டே வந்து மலை உச்சியில இருந்து பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருமா. இதுக்கு பறக்க தெரியாது, பறக்க சொல்லி தரல, ஆனா பிடிச்சி தள்ளி விட்டுருச்சு. அந்த குட்டிக்குள்ள மனசுல ஒரு பதட்டம், நம்ம என்ன ஆகும்னு தெரியலையே அப்படின்ட்டு ரெக்கை விரிச்சு பறக்க ஆரம்பிக்கும். ஆனா அதனால முடியாதான். எடுத்ததுமே முயற்சியில யாருமே ஜெயிச்சுறது கிடையாது. சரியா? அப்ப பறந்துட்டு கீழே விழுகும் போது என்ன ஆகுமா, நிலத்தை உரசுற மாதிரி போனமே அவங்க அப்பா போய் கப்புன்னு கேப்சர் பண்ணிட்டு மேல வந்துருவாராம். மேல வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, தட்டியெல்லாம் கொடுக்காத, கொண்டு போய் அவங்க அம்மாட்ட திருப்பியும் கொடுத்துட்டு வருமா, குடிச்சு தள்ளி விட அப்படின்னு. சரியா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவும் திருப்பி தள்ளி விடும். அவங்க அம்மாவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பி தள்ளி விடுவாங்களாம். அப்படியே வந்துட்டு அது ஒரு கட்டத்துல விரக்தியோட உச்சத்துக்கு போய், அட பாவிகளா என்ன கொல்ல பாக்குறீங்களே அப்படின்ட்டு ரெக்கைய விரிச்சு பறக்க ஆரம்பிச்சிருமா. அதுக்கப்புறம் அது அவங்க அப்பா கூடயே போய் சண்டை போடுமா. தனக்கு ரெக்க முளைச்சிருச்சு அப்படிங்கிற ஆணவத்துல அவங்க அப்பா கிட்டயே போய் சண்டை போடுமா. நான் சொல்ல வர்றது என்னன்னு புரிஞ்சுச்சா? ரெக்க முளைச்சிருச்சுன்னு நீ வந்துட்டு பெத்தவங்ககிட்டயே சண்டை போடும்போது அவங்களோட பலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க இல்லாம இருந்தா நம்ம எந்தெந்த இடத்துல பாதிக்கப்படுவோம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் நமக்கு ஒரு நல்ல தரமான கல்வி அப்படிங்கிறது கிடைக்கும். சொல்ல போனா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆசிரியர்கள் எல்லாருமே வந்துட்டு மாணவர்களா இருந்த சமூகம் அந்த காலகட்டத்துல. அதுக்கு முன்னாடி அந்த குருகுல கல்வி அப்படிங்கிற முறை இருந்துச்சு. அந்த குருகுல கல்வியில என்னன்னா, நான் போய் எங்க ஆசிரியருக்கு பக்கத்துல உட்காந்து அவங்க சொல்லி தரதை மட்டும் நான் படிச்சுக்கிட்டு அறிவார்ந்த மாணவர்களா இருந்தாங்க. அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த குரு பக்தி அப்படிங்கறது மனசுல இருந்துச்சா. சரியா? குரு பக்தினா என்ன அப்படின்னா அவங்கள மதிக்கிற தன்மை. ஒரு நிமிஷம் எல்லாம் எந்திரி. கையை நல்லா மேல தூக்கிட்டு கை தட்டு. அந்த குரு பக்தி அப்படிங்கறது வந்துட்டு அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காலகட்டங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, ஈவன் எங்க ஜெனரேஷன்ல கூட பார்த்தோம் அப்படின்னா, ஆசிரியர் முன்னாடி வராங்கன்னா காலில் விழுந்து கும்பிட்ட காலம் போய் நாங்கெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்து நேரா வணக்கம் சொல்லுவோம். அந்த பழக்கம் இருந்தது. சரியா? அதாவது ஆசிரியர் நேரா வந்தாலும் சரி, அந்த சைடு வந்தாலும், அதாவது வேற எங்கேயாச்சும் போனோம்னா ஓடி போய் வணக்கம் ஐயா அப்படின்ட்டு வர்ற அந்த வளர்ப்புகள் இருந்தது. ஆனா இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. சரியா? நீ எனக்கு ஆமாவா இல்லையான்னா சொல்ல தேவையில்ல, நீ உன் மனசை தொட்டு கேட்டுக்க, நம்ம அப்படி இருக்கோமா அப்படிங்கறத நீயா கேட்டு. சரியா? உனக்குள்ள எழுப்ப வேண்டிய கேள்வி இது. நம்ம நிஜமாலுமே ஒரு ஆசிரியரை பார்த்தா இல்ல பார்க்காம அவங்க ஒரு பக்கம் போறாங்க அப்படின்னா போய் நம்ம வணக்கம் சொல்றோமா அப்படிங்கறத மனசுல நினைச்சுக்கு. இப்ப முகத்துல சின்ன ஸ்மைல் வர்ற பையன்லாம் அதை பண்றது இல்லைன்னு இருக்கும். சரியா? அப்படியே மனசுல நினைச்சுக்கிட்டு ஏன் அந்த சிரிப்பு வருதுன்னா, ஆமாம்ல அன்னைக்கு அந்த சார் போனாரு நம்ம பார்க்காம அப்படி அந்த பக்கமா ஓடிட்டோம்ல அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த சிரிப்பு வரும். சரியா? அந்த பழக்கத்தை முதல்ல நிறுத்தி. நான் ஏன் சொல்றேன் தெரியுதா? என்னைக்கு ஒருத்தர், அதான் நம்ம முன்னாடியே சொல்லிடுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்ட்டு சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கல. மாதா பிதாவும் உன்னை பெற்றெடுத்த தெய்வங்கள், அப்பாவும் அம்மாவும் உன்னை பெற்றெடுத்த தெய்வங்கள். அதுக்கு மேல இந்த ஆசிரியர் பணி அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா சொல்லுவாங்க, ஆசிரியர் பணி அறப்பணி அப்படின்ட்டு, அது வேறையா இருந்தாலும் தன்னோட குழந்தைகள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ அதே அளவுக்கு உன்னை எல்லாருமே அப்படித்தான் நினைப்பாங்க. யாரும் இவன் படிக்காத பையன், படிக்கிற பையன்லாம் யாரும் பாக்குறது கிடையாது.
நீ நாளைக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா உங்க அப்பா எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாரோ அதை விட அதிகமா கஷ்டப்படுறது இந்த ஆசிரியர்கள் தான். நீ நாளைக்கு லட்ச லட்சமா சம்பளம் வாங்கு, 10 பைசா கூட வாத்தியாருக்கு செய்ய வேண்டாம். ஆனா ஒரு காலகட்டத்துல போய் ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் சொன்ன மாதிரி ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிற இல்ல டிஎஸ்பி ஆகிற அந்த ஒரு உச்சகட்ட நிலைக்கு போகும்போது நீ அந்த இடத்துல போய் மைக்க பிடிச்சாலும் சொல்ல வேண்டாம், நான் இந்த ஸ்கூல்ல படிச்சேன், இந்த ஆசிரியர் என்ன தூக்கி விட்டாங்கன்னா நீ சொல்ல வேண்டாம். உன்னை பாக்குற அந்த ஒரு நிமிஷம், ஒருவேளை நீ ஏதோ ஒரு பிரபல தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கற அந்த ஒரு நிமிஷம் உன் ஆசிரியருக்கு கிடைக்கிற சந்தோஷமே வேற. ஈவன் நீ பட்ட பேர் வச்சு திட்டி இருக்கலாம், இல்ல கண்டமேனிக்கு திட்டி இருக்கலாம், அது எல்லாத்துக்கும் இருக்கிறதான், அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா உன்னோட வளர்ச்சியை பார்த்து உண்மையாலுமே சந்தோஷப்படுற ஜீவன்கள் உங்க அப்பா அம்மா இந்த ஆசிரியர் மட்டும்தான். என்னடா ஒரு வாத்தியாரா இருந்துட்டு இதெல்லாம் பேசுறாரு, ஒருவேளை இவருக்கு யாரும் அங்க மதிக்கிறது இல்லையோ அப்படின்னு நினைச்சுக்காரு. சரியா? ஈவன் நீ ரியலைஸ் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிக்கிட்டு வர்ற நற்பண்புகள்லாம் திருப்பி நமக்குள்ள வரும்போதுதான் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். அதுக்காக சொல்லப்பட்டதுதான் இது. இப்ப அந்த இதை விட்டு இந்த நேர்மை, அந்த எதிர்மறை இந்த சிந்தனை அப்படிங்கறது அது வேற. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை, தாழ்வு மனப்பான்மை அப்படின்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணும். நான் எந்திரிச்சு வா அப்படின்னு சொன்னப்ப இருந்தது உனக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை தான். நான் இங்க வந்துடுறேன், யாராச்சும் ஒருத்தர் இங்க பேசு அப்படிங்கிறப்ப நின்னுட்டு என் பேரு குமார் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே எல்லாரும் சிரிச்சுட்டாங்கன்னா என் பேரு சரியானு எனக்கு மறந்து போயிருமே அப்படிங்கிற நினைப்பு. புரியுதா? அதுதான் அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது. கிளாஸ்ல உங்க டீச்சர் சொல்றாங்க அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் எந்திரிச்சு ஒரு கேள்விக்கு பதில சொல்லு அப்படின்னா எல்லாம் சேர்ந்து கத்துவோம், அது நமக்குள்ள இருக்கிற இயல்பு. ஆனா யாராச்சும் ஒருத்தர் சொல்லு அப்படிங்கிறப்பதான் அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கறதே உள்ள இறங்கி வருது. ஏன்?